வணக்கம். வளம் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அன்பான வளம் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அன்பான வரவேற்பு. நமக்கு இப்ப இப்போ தமிழ் பகுதி டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2, 2A, 4 எது படிச்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க் நமக்கு தெரியும். முழுமையாக பாதி பகுதி தமிழ் தொடர்பானதுதான். அதுவும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ் இலக்கண பகுதிகளுக்கு அதிகமாக ஆக்கி, தமிழ் இலக்கண பகுதிக்கு அதிகமாக ஆக்கியிருக்கிறதால நமக்கு ஒரு விதத்துல கொஞ்சம் கவனமா படிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம அதிக மதிப்பெண்களை பெற முடியும். அதை குறித்துதான் நம்ம இது பண்ண போறோம். இந்த வகுப்பினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது நம்ம ஒரு 20 இருந்து 25 நாட்களுக்குள்ள இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவோம். எல்லாத்துக்கும் டெஸ்ட் எழுதுவோம். போர்ஷன் டெஸ்டாக ஒரு 15 டெஸ்டும், ஃபுல் டெஸ்ட் ஒரு 3 எழுதுவோம். இது எல்லாமே ஜூனுக்கு பிறகு நம்ம ஃபீஸ் இது பண்ண போறோம். இப்போதைக்கு ஃபீஸ் கன்செஷனோட நம்ம சேர்க்கிறோம். 1 விட்டு 1 நாள் அல்லது நாள்தோறும், பெரும்பாலான வாரத்துல 4 அல்லது 5 நாட்கள் நம்ம காலையில 7ல இருந்து 8:30 வரைக்கும் வகுப்பு. முதல்ல நம்ம நேரடியாக கேள்விக்கு போயிடுவோம். பாருங்க, மொத்தம் 7 அலகுகளாக, மொத்தம் 7 யூனிட்டாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. 7 யூனிட்லையும் எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளவு கேள்விகள் என்பதை டிஎன்பிஎஸ்சி வரையறுத்து தந்துட்டாங்க. அதுல முதல் யூனிட்டுக்கு 25 மதிப்பெண்கள் இருக்கு. பாருங்க, சிலபஸ் ஒரு 6-7 வரி தான் இருக்கு. 6.5 வரி சரியா சொல்லணும்னா 6.5 lines தான். ஆனா அது 25 கேள்விகள் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல படிச்ச பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், ஆனால் சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்து மட்டும் கேட்கிறது இல்லை. அதற்கான பாடங்கள் வெளியில இருக்கு, அதுல இருந்து எடுக்கிறாங்க. அடுத்து சந்திப்பிழைகள்னு சொல்லக்கூடிய இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த 4 எழுத்துகள். சந்திப்பிழைனாலே வல்லினம் மிகும் இடங்கள் தான். கசட, தபரவல, இந்த 4 எழுத்துகள் தான் வரும். ஏன்னா தானாரானாவுல சொற்கள் தொடங்காது. இந்த 4 எழுத்துக்களும் இக்கு, இச்சு எப்ப வரும், வராது என்பதை சொல்லுகிற சந்திப்பிழைகள். தொடர்ந்து குறில் நெடில் வேறுபாடு நமக்கு தெரியும். மதம் என்ற சொல்லுக்கும் மாதம் என்ற சொல்லுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த குறில் நெடிலேயே அது பொருளை மாறுகிற அந்த கேள்விகள். அப்புறம் மயங்கொலி பிழைகள், இதெல்லாம் முதல்ல இருக்கு. இன்னைக்கு நான் வேறு சொல்லிருந்து வினைமுற்று, வினையச்சு படிக்கிற அந்த பகுதியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அதை நம்ம படிப்போம். அடுத்த பொருள் அலகு 2ல 15 கேள்வினா பெருசா கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னுலயும் 5 கேள்வின்னு அர்த்தம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி. அது டிஎன்பிஎஸ்சியினுடைய வெப்சைட்லயே 68 கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல், இதெல்லாம். 2வது பகுதியில கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. அப்புறம் ஊர் பெயர்களுடைய மருவு, இதெல்லாம் இருக்கு. அடுத்து 3வது பகுதியில பேச்சு வழக்குல செய்திகளை எடுக்கிறது, இந்த மாதிரியான தகவல்கள் இருக்கு. 3வது யூனிட் 15 கேள்விகள் இருக்கு. இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் வாக்கிய வகைகளை 4ஆக பிரிக்கிறாங்க. ஒண்ணு தன்வினை, பிறவினை, இன்னொன்னு செய்வினை, செய்யப்பாட்டு வினை. ஆக்டிவ் பேசிவ்னு நம்ம ஆங்கிலத்துல படிச்சிருக்கக்கூடிய ஆக்டிவ் பேசிவ்னுடைய செய்திகளை செய்வினை, செய்யப்பாட்டு வினைன்னு நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் இங்க மரபு, திணை மரபு என்ன, பால் மரபு என்ன. 2 பேரும் கோகோஸ் கொடுத்துருக்கேன். அவங்க யாராவது வெயிட்டிங் ரூம் வந்தாங்கன்னா நீங்க யாருன்னு பார்க்கலாம் தேவையில்லை. லெட்டின் பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்ப வந்தாலுமே லெட்டின். அதனால நமக்கு திணை மரபு, திணைனா என்ன, உயர்திணை, அக்ரிணை. பால்னா என்ன, ஆண் பால், பெண் பால், பல்லர் பால், ஒன்றன் பால், பல்லவின் பால், இந்த பிழை இல்லாம எழுதுறது.
மரபு சொற்களாக ஒலி மரபு, சவுண்ட். நம்ம சொல்றோம் இல்லையா, காகம் கரைந்தது, மயில் அகவியது, நாய் குரைத்தது, கழுதை கத்தியது, இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அதுக்கு பேர் ஒலி மரபுன்னு பேர், சவுண்ட், ஒலி மரபு. அப்புறம் வினை மரபு அப்படின்னு ஒண்ணு நம்ம என்ன பண்ண, நாற்று நட்டான்னு சொல்லலாம், திணை அறுத்தான்னு சொல்லலாம். இந்த மாதிரியான செய்திகள்ல வினை சொற்கள் எது பக்கத்துல வரும்ன்றது வினை மரபு. அடுத்து தொகை மரபுனாக்க கூட்டமா இருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டு மந்தைன்னு சொல்லும், பறவை கூட்டம்னு சொல்லும். அந்த மாதிரியான செய்திகள்லாம் 3வது யூனிட்ல இருக்கு. 4, 5, 6 பொறுத்த மட்டும் 4வது யூனிட்டை பொறுத்த மட்டும் 10 கேள்விகள். அது கலை சொல்லாக்கங்கள் தொடர்பான இப்ப இருக்கிற கலை சொற்கள். கலை சொற்கள்லாம் என்ன, ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை அறிவு. நமக்கு தெரியும், வைஃபை, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்றெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற சொற்களை 5, 6 தலைப்புகள் தந்துட்டாங்க. அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், ஒண்ணுக்கும் நம்ம ஒரு 100 சொற்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுல இருந்து கேள்விகள் அப்ஜெக்டிவ். 5வது யூனிட் பொறுத்தமட்டில் கொஞ்சம் எளிமையானது. ஒண்ணு பேராகிராஃப் கொடுத்து காம்ப்ரஹென்ஷன் ரைட்டிங்னு சொல்லக்கூடிய உரையாடல்ல இருந்து கேள்விகள் கேட்கிறது. அதனுடைய 2வது பகுதி 3 செய்திகளை அடக்கியிருக்கு. உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழிகள் பொருள். உவமை தொடர்னாக்கா போலன்னு வரணும். காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது போல அவன் வேலை செஞ்சு, திடீர்னு நடந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா. காக்கா உட்கார்ந்து ஏதோ ஒண்ணு நடக்க போக ஏதோ ஒண்ணு நல்லது நடந்துச்சு அப்படின்னா. அத்தி பூத்தது போல, இந்த போலன்னு வர்றதுதான் ஓமை தொடர்கள். அடுத்தது மரபு தொடர்கள், பழமொழிகள். இந்த 3க்கும் பொருள் அது. 6வது யூனிட்ல 5 கேள்விகள் தான். 5வது யூனிட்ல 15 கேள்வி இருக்கு. 6வது யூனிட்ல 5 கேள்விகள் தான். அது ஆங்கில சொற்கள். கிட்டத்தட்ட 4வது யூனிட்ல நம்ம படிக்கிற மாதிரியே 6வது யூனிட்லயும் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல். கடைசி பகுதியை பொறுத்தமட்டில் சமச்சீர் கல்விதான். அங்க இருக்கக்கூடிய 20 திருக்குறள் அதிகாரங்கள் தந்திருக்கிறாங்க. ஒழுக்கம் உடைமை தொடங்கி அருள் உடைமை வரையில் இருக்கக்கூடிய 20 திருக்குறள் அதிகாரம். அது எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னாக்கா, திருக்குறள் ஏதாவது ஒரு சீர் விட்டுட்டு கீழே அந்த 4 சீர்களை தந்து இது சரியான விடைன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அல்லது ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்கிறாங்க. சில நேரங்கள்ல திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கிற அணி இலக்கணம். நமக்கு பாடத்திட்டத்துல எழுத்திலக்கணமும் சொல்லிலக்கணமும் தான் இருக்கிறது. ஆனால் அணி இலக்கணம் தொடர்பான கேள்விகளை கேட்கிறாங்க. சிலதுல யாப்பு தொடர்பான கேள்விகள் கூட கொஞ்சம் இடம் பெறுவது உண்டு. அதற்கு பிறகு நூலாசிரியர்கள் தந்துடுறாங்க. அரை இலக்கியம் கொஞ்சம் தராங்க. உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், இவங்களை பற்றிய செய்திகள். சமச்சீர் கல்வி புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் நூலாசிரியர்களுக்கு 15 மதிப்பெண் வேட்டியிருக்கிறது. இப்ப நம்ம வகுப்பினுடைய சிறப்புகளை பார்ப்போம். 1, இலக்கணங்களை ரொம்ப நுணுக்கமாக நாம் உங்களுக்கு புரியுற மாதிரி நடத்துவோம். இன்னைக்கு ஒரு செய்தி நடத்துவோம், அதுவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் வகுப்புல ஒரு 20 to 30 கேள்விகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். நேரடியா கேள்வியை உங்களுக்கு காட்டுவோம், அதுக்கு விடை எழுதுவீங்க. எவ்வளவு மதிப்பென்றதை நம்ம விடை முடிஞ்ச பிறகு நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். 3வது, நம்முடைய ஒரு புத்தகம் ஜூன் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்துல வர இருக்கு. ஒரு 500 to 600 பக்கங்கள்ல இதுக்கு எல்லாத்துக்கும் அதிக வினாக்களோட நம்ம எழுதியிருக்கிற அந்த பாடத்திட்ட நூல் வருது. அது இந்த தொகைக்கு உட்பட்டு நாம் இலவசமாக தரோம். வெளியூராக இருந்தால் அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிற செலவை நம்ம எடுத்துக்கிறோம். இது முதல் பேட்ச். அப்போ இப்ப நாம ஒரு செய்தியை இன்னைக்கு படிப்போம். இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை இன்னைக்கு. அது எதுனாக்கா, இந்த முதல்ல இருக்கக்கூடிய முதல் யூனிட்ல இருக்கக்கூடிய பாருங்க, வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம் வகை அறிவு.
ஒரே வேர் சொல்லிலிருந்து இதையெல்லாம் எப்படி உருவாக்கலாம் என்பதை இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு செய்தி தான் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன விதிமுறைகள், சில செய்திகள் நம்ம கத்துக்கிட்டா நம்ம இது பண்ணலாம். முதல்ல வேர் சொல். வேர் சொல் என்றால் நமக்கு வெர்பினுடைய ரூட், வெர்ப் ரூட், வினை அடிச்சொல்னு சொல்லக்கூடியதுதான் வேர் சொல் என்று. அந்த கதவை முடியுதுங்க ஐயா, ஐயா குடியாத்தம், அந்த கதவு கண்ணாடி கதவு. அப்போ நமக்கு நம்ம எப்பவுமே எழுதக்கூடிய அதே சொற்கள் தொடங்குவோம். படி, எழுது, ஓடு, இதெல்லாம் வேர் சொற்கள். நம்ம பள்ளிக்கூடத்துல ஒரு வினைச்சொல்லினுடைய பகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகுதின்னு படிச்சோம் இல்லையா? அதுல முதல் பகுதியாக இருக்கக்கூடிய கட்டளை இடக்கூடிய செய்திகளைத்தான் நாம் வேர் சொல்லு சொல்றோம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஓடினான் என்பதனுடைய பகுதி ஓடு, படித்தான் என்பதனுடைய பகுதி படி, எழுதினான் என்பதனுடைய பகுதி எழுது, விளையாடினான் என்பதனுடைய பகுதி விளையாடு. அப்படின்னா என்னன்னா, எதற்கு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து கட்டளை இடுகிற சிங்குலர், முன்னிலை ஒருமையை பார்த்து, செகண்ட் பர்சன் சிங்குலரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கதவை திற, கதவை மூடு, தண்ணீர் குடி, அங்கே ஓடு, இங்கே வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒருவரை பார்த்து கட்டளை இடுகிற மாதிரி அமைகிற சொற்கள் தான் வேர் சொற்கள் பாருங்க. இப்ப இதுல இருந்து பெயரெச்சம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பெயரெச்சம், பெயரெச்சம் என்பது பொதுவா சங்க காலத்துல மாறி வந்திருக்கிறது. இப்போ இருக்கிற விகுதி என்னன்னாக்கா, அதாவது விகுதினா கடைசி எழுத்துன்னு, அது என்னன்னா அ உம்ல முடியும். நான் எழுதுகிறேன் பாருங்க. படித்த, படி என்பதுல நம்ம பண்ற படித்த, படித்தவன் எழுதலாம், நிகழ்காலத்துல படிக்கின்றன்னு எழுதலாம், அல்லது படிக்க போகும் நீங்க எதிர்காலத்துல எழுதலாம். பாருங்க, இது ஏன் ஆ உம்முன்னு போடுறோம்னா, இந்த தார இம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. மொழியில படிக்கிறவங்க என்ன சொல்லலாம், இந்த தா இருக்கிறதால, இத்து கூட்டல் ஆ இருக்கிறதால இது ஆ கேட்டகரி. இங்க பாருங்க, இங்க இரு கூட்டல் ஆ இருக்கு, இதுவும் ஆ. இங்க உம் இருக்கு, அதுவும். அதுதான் ஆவுல அல்லது உம்முல முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இப்ப பாருங்க, இதுக்கு பக்கத்துல நாம என்ன சொல் தான் போட முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். படித்த பக்கத்துல என்னமா போடலாம்? யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. படித்த பக்கத்துல எது போட்டா மீனிங் ஃபுல்லா இருக்கும்? ஒரு 2-3 பேர் சொல்லுங்க. படித்த, ஏதாவது ஒரு சொல் சொல்லுங்க. படித்த. தவறா இருந்தா பரவாயில்ல, எப்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். படித்த, ஏதாவது சொல்றீங்களா? திவ்யா, விமலா, கார்த்திகா, மனு, பவித்ரா, சௌந்தர்யா, சுசிலா. படித்த பக்கத்துல பையன், பெண், குழந்தை என்று பெயர் சொல் தான் போட முடியும். வினைச்சொல் போட முடியாது. படித்த ஓடினான்னு சொல்ல முடியாது. படித்த குழந்தை, படித்த பையன், நான் படித்த பள்ளிக்கூடம், படித்த மாணவன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த பெயரெச்சத்துக்கு பக்கத்துல நீங்க எப்பவுமே பெயர் தான் போட முடியும். அதை பெயரை எதிர்பார்த்து இருக்கிறதால அது பேர் பெயரெச்சம். ரொம்ப நுணுக்கமா ஒரு செய்தியை கவனிச்சுக்கணும். பெயரெச்சம் என்பதே வினை அடிப்படையா வச்சுதான் வருது. ஆனால் அது பெயரை எதிர்பார்த்து இருப்பதால் அது பேர் பெயரெச்சம். நீங்க எப்பவுமே இந்த பெயரெச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தை அப்படின்னு பாலின சமத்துவத்துல குழந்தைன்னு போட்டுக்கலாம், அல்லது பையன் பெண்ணுன்னு போடலாம். எது போட்டாலும் இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் பொருத்தமாக இருக்கும். படித்த பையன் இறந்த காலம், படிக்கின்ற பையன் நிகழ்காலம்,
படிக்க போகும் பையன் எதிர்காலம். படி. அவ்வளவுதான். இதான் பெயரெச்சம். எது பெயரை எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ அது பேர் பெயரெச்சம். நீங்களே எழுதுங்க பார்ப்போம். எழுது. நான் இன்னொன்னுக்கு நான் எழுதுறேன் உங்களுக்காக. எழுதிய, எழுதிய குழந்தை, எழுதிய பையன். எழுதுகின்ற, எழுதுகின்ற, எழுத போகும். இதுதான் பெயரெச்சம் என்பது. இந்த மாதிரி நம்ம உருவாக்கினாக்கா பெயரெச்சம். பாருங்க, ஓடு என்பதற்கு என்ன? ஓடிய, ஓடுகின்ற அப்படின்ற. அப்போ எது பெயரை எதிர்பார்த்திருக்கிறதோ அதற்கு பேர் பெயரெச்சம். நான் உங்களுக்கு 2 சொற்கள் தரேன், எழுத முடியுதான் முயற்சி பண்ணுங்க. குடி, வா. சில வினாடிகள் எடுத்து அதுக்கான பெயரெச்சம் எதுன்னு எழுத முடியுதான்னு யாராவது எழுதிட்டு டெக்ஸ்ட்ல போடுங்க. நீங்க யாரும் எழுதிதான்ற கட்டாயம் இல்லை. முதல் வகுப்பு தெரிஞ்சவங்க போடலாம், டெக்ஸ்ட்ல போடலாம், அல்லது மைக்கை ஓபன் பண்ணி சொல்லலாம். குடி என்பதற்கு பெயரெச்சம் என்ன? திவ்யா, குடித்த, குடித்த, குடிக்கின்ற. திவ்யா சரியா சொன்னீங்க. வேற யாருமா? வேற யாரும் முயற்சி பண்றீங்களா? சொல்லுங்கம்மா. வேற யாரும் மைக் ஓபன் பண்றீங்க? தெரிஞ்சா சொல்லலாம். ஏன்னா நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம யாரும் பிலிட்டோ எம்ஏவோ படிச்சவங்க கிடையாது. நாம பொறியியல் வேற வேற படிப்புலாம் படிச்சோம். குடித்த, இது நெடில் இருக்கும். அதுக்காக நான் எழுதி காட்டுறேன். வந்த பையன், வருகின்ற பையன், வெல் ட்ரைட். இதுதான் பெயரெச்சம். இது கூட நம்ம அப்படியே திட்டமிட்டோம்னா வினையெச்சம் ரொம்ப ஈஸி. எப்படி பெயரெச்சத்தை எப்படி ஒரு பெயர் சொல்லை கொண்டுதான் முடிஞ்சதோ, you can put only noun. பாருங்க, எழுதிய தேர்வு, எழுதுகின்ற பாட புத்தகம், ஓடிய குதிரை, ஓடுகின்ற மான், குடித்த தண்ணீர், வந்த மாணவன் என்று நீங்க இதுக்கு பக்கத்துல எது போட்டாலும் அது பெயர் சொல்லாக தான் இருக்கும். நவுன் தான் போட முடியும். அதனாலதான் இது பேர் பெயர் எச்சம்னு. அதே நேரத்துல வினை எச்சம்னா என்னன்னா அப்படியே உள்டா. என்னன்னா, நீங்க இங்க படி இருக்கு இல்லையா, நான் படித்தேன்னு போடாம படித்துன்னு போடுறேன். எழுதிய என்பதற்கு பண்ணலாம், எழுதுன்னு போடாம எழுதின்னு போடுறேன். இப்ப இதுக்கு பக்கத்துல நீங்க என்ன போட முடியும்? பாருங்க, படித்துக்கு பக்கத்துல என்னமா போட முடியும்? யாராவது சொல்லுங்க. தவறா இருந்தா எப்பவுமே தவறில்லை, நம்ம அது ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். எப்பவுமே நீங்க ட்ரை பண்ண நல்ல விடுங்க. படித்து முடித்தான், இதுக்கு எப்படி பையன்னு போட்டோமோ இங்க முடித்தான்னு வச்சுக்கிட்டான். பாத்தீங்கன்னா, படித்து முடித்தான், எழுதி முடித்தான், அதாவது வினைச்சொல் எது வேணாலும். எழுதி சென்றான், எழுதி சென்றான். பாருங்க, ஓடி வந்தான். பாருங்க, இது உகரத்துல முடியும் அல்லது ஈல முடியும். வினையெச்சங்கள் எப்படி முடியும்னா ஊ அல்லது ஈல முடியும். ஊ அல்லது ஈல. இதுக்கு பேரு வினையெச்சம். அப்ப குடிக்கு என்ன வரும்? யாராவது சொல்லுங்க. குடி என்பது என்ன வரும்? குடித்து முடித்தான், ஊல முடித்தார். வாவுக்கு என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. வாவுக்கு என்ன வரும்? வந்து எழுதினான். எப்படி இங்க நாம நவுன் தான் போட முடியும்னு சொன்னப்போ, இந்த இடத்துக்கு நேரா நாம வினை சொல் வெர்பு தான் போடணும். அதான் எது பெயரை எதிர்பார்த்திருக்கிறதோ அந்த பகுதி பெயரெச்சம்னு பேரு. எது வினையை எதிர்பார்த்து நிற்கிறதோ அது பேரு வினை வந்தாதான் முடிவடையும் வினையெச்சம். இது ஆக்கமா உம்ல முடியும். பெயரெச்சம் பெரும்பாலும் ஆ உம்ல முடியும். வினையெச்சம் ஊயில முடியும். அவ்வளவுதான். எவ்வளவு எளிமையா இருக்கும். இந்த 2 செய்திகளை புரிஞ்சுக்கிட்டா அவங்க எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னா,
படியிலிருந்து இங்க வா, அல்லது படித்து போட்டுட்டு இதனுடைய வேர்ச்சொல் எதுன்னு கேட்பாங்க. படித்து என்ற வினையெச்சத்துக்கு பெயரெச்சம் எது? படி. இதுக்குள்ளேயே மாத்திரம். இன்னும் ஒரு 2 இருக்கு, அதை படிச்சுட்டு நம்ம சில கேள்விகள் எழுதி பார்ப்போம். அடுத்த 2 இருக்கு. அடுத்த 1 ரொம்ப எளிமை. என்னன்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்பது டல் அல்லது அல்லுலம். அப்படின்னா என்ன? படின்னு இருக்கும் இல்லையா, படித்தல் என்பது தொழிற்பெயர். ஓடுதல், தருதல், வருதல், கேட்டல், அழுதல், முறைத்தல், பார்த்தல், சிரித்தல், இந்த வினை அடிச்சொல் கூட டல் அல்லது அல் சேர்த்தோம்னா அதுக்கு பேரு தொழிற்பெயர்னு பேரு. சொல்ல போனா தொழிற்பெயர் மிக எளிமையான. ஓடுதல், கேட்டல், நீங்களே 1 2 சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஒரு வெர்பு கூட டல் அல்லது அல் சேர்த்து நீங்களே. கவனித்தல், வகுப்பை கவனிச்சுட்டு ஜூம் என்ன பண்ணீங்க? திறத்தல். வகுப்பை கவனிச்சுட்டு என்ன பண்றீங்க? எழுதுறீங்க. எழுதுதல். மறுபடியும் ரிவைஸ் பண்றீங்க. திரும்பி பார்த்தல், ரிவைசல். திருப்புதல், திருப்புதல் தேர்வு. முறைத்தல், சாப்பிடுதல். இந்த வினை சொல்லு கூட டல் அல்லது அல் சேர்த்தா தொழிற்பெயர். மிக எளிமை. அப்ப 3 பார்த்திருக்கிறோம். படி உள்ள முடியக்கூடியது பெயரெச்சம். அதுக்கு பதில பெயர் சொல் தான் போடணும். யாராவது தாமதமா வந்திருந்தீங்கன்னா வகுப்புல இருங்க, நம்ம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம். இது அறிமுக வகுப்பு தான். இன்னைக்கு நம்ம பாடத்திட்டத்து அடிப்படையில போகணும். உங்களுக்கு அடிப்படையான ஒரு செய்தியை சொல்லி தர்ற ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ். இதை மறுபடியும் நம்ம வகுப்புல நடக்கும். பாருங்க, படித்தல், எழுதுதல், எழுதுதல், ஓடுதல், முடித்தல், குடித்தல் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட இது பேரு ஆங்கில இலக்கணம் தெரிஞ்சிருந்தா நம்ம ரன்னிங்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரன்னிங் என்பதை வெர்பாவும் பயன்படுத்த முடியும், தொழிற்பெயராகவும் பயன்படுத்த முடியும். ஐ எம் ரன்னிங் ஆன் த ரோடு என்று சொன்னால் நான் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று பொருள். ஐ எம் ஸ்டடிங் த புக் என்று சொன்னால், ஐ எம் ரீடிங் த புக் என்று சொன்னால் நான் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். இதே எடுத்தோடனே போட்டு ரன்னிங் இஸ் குட் ஹேபிட் அப்படின்னு போட்டா எழுந்து ஓடுதல் உடல் நலத்திற்கு நல்லது. ரீடிங் இஸ் குட் ஃபார் கெட்டிங் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த ரீடிங் வெர்பு கிடையாது, படிக்கிறது நல்ல மதிப்பெண் கிடைக்கும். தொழில் ஒண்ணே படிப்போம். வினையால் அணையும். வினையால் அணையும் பெயர் என்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது பெயர் சொல்லுதான், இது நவுன் தான். ஆனா என்ன ஆயிடுச்சு, வினை அடிப்படையில வருது. ஒரு வேடிக்கையா ஒண்ணு சொல்றேன். நம்ம 6வது 7வது படிக்கும் போது நம்முடைய ஆசிரியர் நம்முடைய டீச்சர் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியில போயிருப்பாங்க. அவங்க வெளியில போயிட்டு நமக்கு வர்றதுக்குள்ள நம்ம கிளாஸ்ல எவ்வளவு குறும்புகள் உண்டோ அவ்வளவு பண்ணிருப்போம். என்னென்னலாம் பண்ணிருப்போம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு பையன் வால் பையன் போர்டுல கிறுக்கிருப்பான். இன்னும் 2 பசங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தண்ணி பாட்டில் உடஞ்சு கிடக்கும். யாராவது நோட்டு கிழிஞ்சிருக்கு. இப்ப ஆசிரியர் உள்ள வராங்க. வந்த உடனே என்ன கேட்கிறாங்க? இதை கிறுக்கியவன் யார்? பலகையில் கிறுக்கியவன் யாருன்னு கேட்க. கிறுக்குதல் என்ற வினை சொல்லிலிருந்து கிறுக்கியவன் வருது இல்லையா, அதான் வினையால் அணையும். அடுத்து என்ன கேட்டாங்க? ஒரு குழந்தை, ஒரு பையன் எழுதிட்டு இருக்காங்க அவங்க கிளாஸ்ல. அவங்க என்ன கேட்கிறாங்க? டீச்சர் அம்மா, இவளை அடித்தவன் யார்? அடித்தவன் தண்ணீர் குடுவை உடைஞ்சு கிடக்கு இல்லையா பாட்டில, இதை உடைத்தவள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா. இந்த வினை சொல்லு கூட அவன் அவள் சேர்ந்து அது ஒரு மனிதனை குறிப்பதாக மாறிடும். அதுக்கு பேரு வினையால் அணையும் பெயர். இந்த பேரு தமிழ் இலக்கணத்துல எப்படி தந்திருக்காங்க? ஒரு பெயர் சொல்லா, நீ இப்ப நம்ம கோவத்துல சில சண்டை வரும்போது நீ எல்லாம் படிச்சோன்னாப்பா அப்படின்னு, அல்லது டீச்சர் யார் யாரெல்லாம் கட்டுரை போட்டிக்கு பெயர் தந்தவர்கள், வினைச்சொல். கட்டுரை போட்டிக்கு பெயர் தந்தவர்கள் எல்லாம் அந்த அறைக்கு வாங்க. பேச்சு போட்டிக்கு பெயர் தந்தவர்கள், அந்த தந்தவர்கள் என்பதுதான் வினையால். நேற்று விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களை
தலைமை ஆசிரியர் அழைத்தல். வெற்றி பெறுதல் என்ற வினை சொல்லிலிருந்து அவன், அவள், அவர் சேர்ந்தா அது வினையால் அணையும் பெயராக மாறும். படித்தவன், ஓடியவன் அப்படின்னு பெரும்பாலும் இது அவன், அவள், அவர்னு முடியும். அப்ப இது என்ன? படித்தவன்னு சொல்லலாம், பெண்பால்ல படித்தவள்னு சொல்லலாம், பலர்பால்ல படித்தவர் அல்லது படித்தவர்கள்னு சொல்லலாம். நீங்களாம் படிச்சவங்களாப்பா? படித்தவர்கள். எழுதியவன், எழுதியவள், ஓடியவன். நேற்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டவன் யார்? இங்கிருந்த பழச்சாறு ஜூஸ் குடித்தவன் யார் அப்படின்னு மறுபடியும் நாளைக்கு நினைவுபடுத்துறேன். ஒரு வினை அடிச்சொல்லுல இருந்து இதை எழுதி கொஞ்சம் டெஸ்ட் எழுதுனா, நமக்கு ஒரு 4 கேள்வி எழுதுனா இதுல இருக்கிற அச்சம் நீங்கிடும். இதுல ஒரு 3-4 கேள்விகள் போடுறாங்க. ஒண்ணு இங்க பாருங்க, படி என்கிற வினை சொல்ல இருந்து படித்த, படிக்கின்றன்னு நம்ம எழுதணும்னாக்கா பக்கத்துல நம்மளால பெயர் சொல் மட்டும்தான் போட முடியும். இப்படி பெயரை எதிர்பார்த்து இருப்பதால இவருக்கு பேர் பெயரச்சம். தற்கால பெயரச்சங்கள் ஆ, உம்லம். இதோட பெயரச்சம் முடிஞ்சது. ஊ, ஈல முடியக்கூடியது. பாருங்க, இங்க ஊல முடிஞ்சது, இங்க ஈல முடியும். ஊ, ஈல முடியும். பெரும்பாலும் அதுக்கு ஒரு சின்ன க்ளூ இருக்கு. என்னன்னா, இந்த வினையடி சொல் ஈல இருந்தா இங்க ஊல வரணும், இங்க ஊல இருந்தா இங்க ஈல. 90% ஒத்துப்போகும், எல்லாத்துக்கும் கிடையாது. அடிப்படைக்காக இங்க டூல முடிஞ்சா இங்க D9, இங்க ஊல முடிஞ்சா இங்க ஜி, இங்க ஈல இருந்ததுன்னா இங்க ஊல. அது ஒரு சின்ன க்ளூ, வினையச்சத்தை உருவாக்க. இந்த படித்து முடித்தான், படித்து எழுதினான், படித்து சென்றான். அல்லது நம்ம அம்மா நம்மளை திட்டுறாங்க, படிச்சு கிழிச்சியா அப்படின்னா, அது கிழித்தல் என்பது வினைச்சு. எதுவாக இருந்தாலும் பெயரச்சத்துக்கு பக்கத்துல பெயர் சொல் தான் போட முடியும். பெயர் சொல்னா என்ன? ஒரு மனிதனுடைய பெயர், பள்ளிக்கூடம், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர் இல்லையா? உடைந்த பக்கத்துல என்ன பண்ணலாம்? நாற்காலி, உடைந்த மேசை, உடைந்த பேனா. அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பொருளுடைய பெயரையோ மனிதனுடைய பெயரையோ தான் போட முடியும். அல்ல அதுக்கு பேர் பெயரச்சம். இதுக்கு பக்கத்துல வெர்ப போடலாம். 3 விதமான 3மே போடலாம். படித்து முடித்தான்னு சொல்லலாம், படித்து முடிக்கின்றான்னு நிகழ்காலத்திலையும் சொல்லலாம், படித்து முடிப்பான்னு சொல்லலாம். ஆனா எதுவா இருந்தாலும் இங்க வெர்பு தான் போடும். ஓடி பக்கத்துல என்ன? ஓடி வந்தான், ஓடி விழுந்தான், ஓடி சென்றான், ஓடி கொடுத்தான், ஓடி முடித்தான் அப்படின்னு வினைச்சொல் தான் போடும். குடித்துக்கு பதில் என்ன பண்றான்? குடித்து விழுந்தான், குடித்து சென்றான், குடித்து வந்தான். வந்துக்கு பதில் என்ன பண்ணலாம்? வந்து செய்தான், வந்து முறைத்தான், வந்து பார்த்தான், வந்து கேட்டான், வந்து சென்றான், வந்து அழுதான், வந்து முறைத்தான். எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஒன்லி வேர்ப். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம பெயரை தான் போட முடியும் பக்கத்துலனாக்கா அது பெயரச்சு. நவுன் தான் போட முடியும்னாக்கா பெயரச்சு இல்லையா? என்னால வினைச்சொல் தான் போட முடியும்னாக்கா. சுருக்கு வழிதான் இது. உம்ல முடியுது ஊழி. அடுத்து தொழிற்பெயர் மிக எளிமையானது. பாருங்க, தல் அல்லது அல்லுல முடிஞ்சா படித்தல், எழுதுதல். எழுதுதலா தான் இருக்கணும்ன்றது கிடையாது, எழுதல்னு போட்டாலும் அதுவும் தொழிற்பெயர். ஓடல் சிலதுக்கு பொருந்தி வரும், சிலதுக்கு வரும். அதுதான் தல் அல்லது அல்லுன்னு சொல்லும். படித்தல், ஓடுதல். வினைச்சொல்லிருந்து எடுக்கணும். எழுதுதல், முறைத்தல், கேட்டல், பறத்தல், வருதல், செல்லுதல், உட்காருதல், நிற்றல், ஆடுதல், பாடுதல், பரிசு பெறுதல். இந்த மாதிரி எல்லாம் அந்த தொழில், இந்த வினை சொல்லுக்குள்ள தல் அல்லது அல் சேர்த்தா அது பெரு தொழிற்பெயர்னு சொல்லி ஆங்கில இலக்கணம் தெரிஞ்சவங்க இது ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட் சொல்றாங்க ஆங்கிலம். அடுத்து வினையால் அணையும் பெயர். அந்த பெயர்லயே இலக்கணம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கான பெயர் அவருடைய பெயரை வைத்து வரும். நான் ஒரு 35 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுல இந்த பேர்ல ஒரு கவிதை புத்தகம் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா, காமராசரை தருகிற போது என்ன பண்ணுவேன்? கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு.
அம்பேத்கரை போடும்போது என்ன பண்ணுவேன், உலக உச்சியில் நின்றவர், இந்த நில் என்ற வினை சொல்லிருந்து நின்றவர் அப்படின்னு போடுவாங்க. கால்பந்து போட்டியில் இருக்கிறவர் வந்து உதைத்து வென்றவர் அப்படின்னு. அந்த மனிதர்களுக்கு அவங்க செயல் அடிப்படையில் தான் பெயர் கிடைக்கிறது என்னுடைய கவிதை. அந்த மாதிரி இங்க படித்தவன் பெயர் சொல்ல மாறி போயிடுச்சு. வேர்பு தான் அடிப்படை, பட் இந்த வேர்பு வந்து கன்வெர்டட் டு நவுன் ஆயிடுச்சு. ரெண்டு கேட்டகரியிலையும் பெயர்னு வருது பாருங்க. தொழிற்பெயர் வினையால் அணையும். Even though they are verbs, they have been converted into noun form. படித்தவன், நேற்று படித்தவன் இன்று பரிசு பெறுகிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருந்தா, பரிசு பெறுகிறான் என்பதுதான் வினை சொல், படித்தவன் என்பது நவுன் ஆயிடுச்சு. நம்ம அதை மறுபடியும் படிக்கும்போது படித்தவன் ஆண் பால்ல தான் சொல்லணுமா அப்படிலாம் கிடையாது. படித்தவன், படித்தவள், படித்தவர்கள், எழுதியவள், எழுதியவன், எழுதுகின்றவர்கள், ஓடியவன், ஓடுகின்றவன், போகிறது. 3 காலத்திலையும் சொல்லலாம், 3 காலத்திலையும் சொல்லலாம், 5 பால்களையும். இதுதான். இது போக அப்புறம் ரொம்ப ஈஸியான ஒண்ணு வச்சிருக்காங்க. ரொம்ப பாடத்திட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் சொல்ல முடியாது, ஆனா அது எளிமை. அதுக்கு பேரு வினை முற்று. வினை முடிஞ்சது. என்னது? படி என்பதை படித்தான், படித்தாள், படித்தான் ஒரு வினை முற்று முடிந்திருந்தால், முடிஞ்சுனா இறந்த காலமா இருக்கணும், தப்பா நினைச்ச கூடாது, நிகழ்காலமாவும் இருக்கலாம். படிக்கிறான், படிக்கின்றாள், ஓடுகிறான், தேடுகிறான், அதெல்லாம் நிகழ்காலம். இல்ல எதிர்காலமாவும் இருக்கு. நாளை தேர்வு எழுதுவான், நாளை இதனை வந்து தருவான், எதுவாக ஒரு வினை சொல் முடிஞ்சா அதுக்கு பேரு வினை முற்று. இந்த 5 தான் பாடத்திட்டத்துல தந்திருக்காங்க. இல்லையே ஒண்ணு விட்டுருக்காங்க. அதனால பாடத்திட்டத்துல 4 கேள்வி கேட்கும். பெயர் எச்சம் 1, வினை எச்சம் 2, தொழிற்பெயர் 3, வினையாளனின் பெயர் 4, வினை முற்று 5. டிபிசி என்ன கேள்வி கேட்கிறாங்க? நம்முடைய வகுப்புடைய சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிஞ்ச உடனே அதுல இருந்து கேள்விகள் என்ன வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம இதுல என்ன கேள்வி வரும் ஒரு பேச்சுக்கு ரொம்ப எளிமையாவே நான் எழுதுகிறேன். மர என்ற வேர்ச்சொல், மரனா ஃபர்கெட், மர என்பதனுடைய பெயர் எச்சம். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். மர என்ற வினையடி சொல்லினுடைய, தவறா இருந்தா பரவாயில்ல, எப்போதுமே நீங்க முயற்சி பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே விடை சொல்லணும்ன்ற அவசியம். மர என்பதனுடைய பெயரெச்சம் என்னமா? மறந்த. மறந்த பக்கத்துல தான் என்ன போட முடியும்? பையன். பையன்னு வச்சுக்கோங்க, குழந்தைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பெண்ணு வச்சுக்கலாம். ஏன்னா ஐயா வந்து ஆண் பால் எடுத்துக்காட்டுகளே சொல்றாரு. மறந்த பையன், மறக்கின்ற பாடம், மறக்க போகும் செய்தி, அதுக்கு பக்கத்துல நீங்க பெயர் சொல்ல. அப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க? வினையடி சொல்லிலிருந்து பெயரெச்சமாக மாற்று, ஒரு கேள்வி. அடுத்து இதே வினையடி சொல்லிலிருந்து வினையெச்சமாக மாற்று அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க யாராவது சொல்ல முடியும்னா சொல்லுங்க. சொல்ல தெரியலன்னா அல்லது சந்தேகமா இருக்குனாலும் சொல்லலாம். என்னது நான் தான் சொன்னேன், என்ன சொன்னேன்? மறந்து. இது எப்படி முடியும்? சொல்லுமா, சொல்லுங்கம்மா. மறந்து. 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 சரி, அவ்வளவு. ஊக்கமா என்னாச்சு? இங்க பையன் போட்ட மாதிரி இங்க முடித்தான் போட்டு, மறந்து முடித்தான், எழுதி முடித்தான். அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க? வினையடி சொல்லிலிருந்து பெயர் வினையெச்சமாக மாத்துறது. அடுத்து என்ன கேட்கிறாங்க? இதே செய்தியிலிருந்து தொழிற்பெயரா மாற்றும். தொழிற்பெயர்னா இல்ல, நீங்க சொல்லுங்கம்மா. மொத்தம் ட்ரை பண்றீங்க, மொத்தமும் ட்ரை பண்ணலாம், தவறா இருந்தா பரவாயில்ல. மரவுக்கு தொழிற்பெயர் என்ன? டல் அல்லது அல் கடைசியா சேர்க்கணும். உங்களுக்கு ஒருவேளை வீட்டுல சத்தமா இருக்கு, பேச முடியல அப்படின்னாக்கா நீங்க சேட்ல போட்டீங்கன்னாலும் நான் அதை பார்த்து படிக்கிறேன். என்னமா? மரத்தல், ஓடுதல்னு சொன்னோம் இல்லையா, மரத்தல், அவ்வளவுதான் தொழில். வினையாளனின் பெயர் என்ன? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஊயி, இதுக்கு பக்கத்துல பையன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பக்கத்துல முடித்தால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தல் அல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? அடுத்தது என்ன? வினையாளனின். வினையாளனின் பேரை மாத்த சொன்னா என்ன ஆகும்?
அவன் அவள்னு முடியும். என்னமா வரும் சொல்லுங்க? யாரோ ஒருத்தவங்க சரியா முயற்சி பண்றீங்க. அது பேர் என்ன? திவ்யாமா? யாரோ ஒருத்தவங்க சரியா முயற்சி. மறந்தவள், மறந்தவன். சரி. மறந்தவன், மறந்தவள், மறந்தவர். அடுத்து வினைமுற்று என்ன? வினைமுற்றுனா 3 காலத்திலையும் இருக்கலாம், 3 காலத்திலையும் இருக்கலாம். அப்போ என்னது? மறந்தான், மறந்தாள் இறந்த காலம். மறக்கின்றான், மறக்கின்றாள் நிகழ்காலம். மறப்பான், மறப்பாள் எதிர்காலம். அப்போ அவ்வளவு நமக்கு அப்ப என்ன ஆகுது? மறந்தான், எழுதினான். இப்போ டிபிசி என்ன பண்றாங்க? இப்படி உங்களுக்கு இதுல இருந்துதான் இதை கேட்கணும்ன்றதுலாம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? டிஎன்பிஎஸ்சி இங்க வந்து ஒரு சொல் கொடுத்துடுறாங்க, இங்க வந்து ஒரு சொல் தந்துடுறாங்க. உடைத்தல். தொழிற்பெயரை கொடுத்துடுறாங்க. தொழிற்பெயரை கொடுத்துட்டு இதை பெயரச்சமா மாத்துன்றாங்க. உடைத்தல் என்பதனுடைய வினையடி சொல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இது தேவைப்படும், ஒரு போக போக தேவைப்படும். பார்த்தாலே தெரியும். உடைத்தல் என்பதுக்கு என்னமா? உடைத்த, அவ்வளவுதான். இல் சேர்த்துட்டா முடிஞ்சு. உடைத்த பையன், உடைத்த பெண், உடைத்த மாணவன், உடைத்த அப்படின்னு அதுக்கு பக்கத்துல பெயர் சொல். இதுதான் டிஎன்பிஎஸ்சி. அப்ப என்ன பண்றாங்க? இங்கிருந்து கேட்டான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கேட்டான்னு கேட்டு என்ன கேட்பாங்க? இதனுடைய வினையடி சொல் என்னன்னு கேட்பாங்க. கேட்டான் எடுத்தோடனே சொல்லிட்டேன். கேள்வி. செகண்ட் பர்சன் சிங்கிள். ஒரே ஒரு ஆள் நமக்கு எதிர்க்க இருந்தா அப்படி பேசு. வா, போ, கொடு, சாப்பிடு, முறை, பற அப்படின்னு சிங்குலரா இருக்கவங்களுக்கு ரொம்ப மரியாதையா நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு கட்டளையாக நம்ம பேசுவோம். ஒரு கட்டளையாக நம்ம பேசுறோம். ஆர்டரா அதுதான். அப்ப பாருங்க, கேட்டான்ல இருந்து இந்த 6 செய்திகள். இது வேரடி சொல், இது பெயர் எச்சம், இது வினை எச்சம், பெயர் எச்சம், வினை எச்சம், இதுக்கு பேரு தொழிற்பெயர், இதுக்கு பேரு வினையால், அது எழுதிட்டோம், வினையால் இணையும் பெயர் வினை எச்சம். இந்த 5க்குள்ள ஜிக்ஸாகா எதை வேணாலும் கேட்கும். இதுக்கு நாம அணியம் ஆயிட்டோம். அணியம் என்றால் தயாராகுதல் என்பதற்கான தூய தமிழ் சொல். நீ தயாராயிட்டியான்னு கேட்கிறோம்ல, அது வந்து பிறமொழி சொல். அதுக்கு பேர் அணியமாகுதல்னு பேர். 3 சுழி. அணியமா இருக்கிறது அப்படின்னாக்கா தயாராக இருக்கிறது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதுல வந்து கிட்டத்தட்ட 3 கேள்விகள் நமக்கு தந்துடுறாங்க. இது வந்து 3 கேள்விகளுக்கு மேல நமக்கு இருக்கு. கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம எழுதலாம். முல்லை லைன்ல கவனிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அந்த கேள்வித்தால. இப்ப நாம சில சொற்கள் நம்ம எழுதி பார்ப்போம். நம்மளே எழுதும். நம்ம எழுதுவோம். என்னன்னாக்கா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். தேடு என்பதனுடைய ரொம்ப எளிமையாக கேட்கும். தேடு என்பதனுடைய திவ்யாம நான் உங்க மைக் நிறுத்தி இருக்கேன்.
சுத்தி வேற சத்தம் வருது. அதனால நீங்க தேடு என்பதனுடைய பெயரெச்சம். தேடு என்பதனுடைய பெயரெச்சம் சொல்லுங்க பார்ப்போம். தேடு என்பதனுடைய பெயரெச்சம். தேடுகின்ற. தேடுகின்ற. வெரி குட். தன்னுடைய குரல் மாதிரி பவித்ரா. தேடுகின்ற, தேடிய, தேடும். வெரி குட். பாருங்க, தேடு என்பதனுடைய வினையால் அணங்கும் தேடி அப்பா உங்க மைக் மியூட்ல இருக்குப்பா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓ சார், எவ்வளவு நேரமா? இப்பதானா? இப்பதான். பாருங்க, அப்போ வினையால் அணையும் பெயர் என்பது என்ன? நீங்க முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 2 பேர் சரியா சொல்றீங்க. பவித்ரா, திவ்யா, சித்தி. என்னது? படித்தவன், தேடியவன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவன், அவள்னு வர்றது வந்து இந்த விஷயம். அடுத்து பாருங்க, பஸ்ல இருக்காங்க. திவ்யா வந்து பஸ்ல இருக்காங்க. மோது என்ற வினையடி சொல்லுக்கு தொழிற்பெயர் சொல்லுங்க. திவ்யம்மா, திவ்யா, சிபி, உங்களுடைய மைக் தெரியாம ஆன் ஆயிடுதுடா. மோதுதல். மோது என்பதற்கான தொழிற்பெயர் வந்து மோதுதல். மோது என்பதற்கான வினை முற்று என்ன? ஒரு செயல் முடிஞ்சிருக்கணும். வெர்பா மாத்தம் வருது. மோதினான், மோதினாள், மோதுவாள், மோதுகின்றாள் அப்படின்னு. சமை என்பதற்கான தொழிற்பெயர் என்ன? அவ்வளவுதான், சமைத்தல் மட்டும்தான். ஏன்னா அதுல இந்த அல் வராது. சமையல்னு சொல்லலாம், அது தொழிற்பெயர் கிடையாது. சமையல், சமைத்தல். இதுக்கு வினை எச்சம் என்னமா? வினை எச்சம் என்ன? இதற்கான வினை எச்சம் என்ன? முயற்சி பண்ணுங்க. வினை எச்சம் எப்படி முடியணும்னு சொல்லிருக்கோம். அவ்வளவுதான். சமைத்து என்பது கரெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சது. சமைத்து. வினை எச்சத்தை பொறுத்தவரை ஒண்ணுதான் வரும். மற்றதுக்கெல்லாம் 2 3 ட்ரை பண்றோம் இல்ல. சமைத்து மட்டும்தான். சமைத்து முடித்தான். பக்கத்துல வினை சொல்ல வேணா நீங்க மாத்த முடியும். அந்த வினை எச்சத்தினுடைய வடிவம் வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நமக்கு இருக்கு. பாருங்க, கேள். தா. தா என்பதனுடைய பெயரெச்சம். முயற்சி பண்ணுங்க. அவங்க மட்டும்தான் முயற்சி பண்ணுறது இல்லை. நீங்க பவித்ரா சொல்லுங்க. தா என்பதனுடைய பெயரெச்சம் என்னவா பவித்ரா? நீங்க சொல்றீங்க, எனக்கு கேட்கலையான்னு தெரியல. தருகின்ற. தருகின்ற. தந்த, தருகின்ற, தரப்போது 3 வரும். நிகழ்கால பெயரெச்சம், இறந்த கால பெயர். தருகின்ற பக்கத்துல என்னதான் போட முடியும்? பெயர் தான் போட முடியும். தருகின்ற பையன், தருகின்ற குமரன், தருகின்ற ஆசிரியர், தருகின்ற வள்ளல், அப்படின்னு தருகின்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பெயர் சொற்களை தான் நாம் வந்து போட முடியும். அதனால பெயர் எச்சம். அப்போ இந்த 4ஐயும் மாத்தி 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 கேட்கிற நம்முடைய பாடத்திட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா அது வந்து முக்கியமான ஒரு பகுதியாகவும். இப்ப பாருங்க, இப்போ ஏன் நம்ம இந்த பகுதியை படிச்சோம் அப்படிங்கிறது புரியும். இதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னா,
25 கேள்விகள் இருக்கு. இந்த 25 கேள்விகள்ல நமக்கு வந்து கேள்விகள்ல இந்த இதுல இருந்து மாத்திர இந்த செய்தியே பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு நேரம் படிக்கிறேன் பாருங்க. அழகு 1ல எழுத்துன்னு போட்டு குறித்து எழுதுன்னு தொடங்குது இல்லையா? இந்த சொல்லுக்கு நேரா பாருங்க, நடுவுல, அதாவது 3வது 4வது வரை சொல் வேர் சொல் அறிதல், வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையின் பெயர் பெயரெச்சம் வகை அறிதல். இதான் நீங்க நம்ம படிச்சோம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 6 வரி சிலபஸுக்கு 25 கேள்விகள் இருக்குன்னா இந்த பகுதிக்கு 4லிருந்து 5 வினாக்கள் போட்டுருவாங்க. இதுல இருந்து அதை மாற்ற சொல்லுவாங்க, அதுல இருந்து இதை மாற்ற சொல்லுவாங்க. இந்த ஜிக்ஸாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்னொரு செய்தியை நம்ம அறிமுக வகுப்புல நம்ம படிப்போம். இன்னொரு செய்தியை நம்ம படிப்போம். ஏன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை, இது வந்து இலக்கண ஆசிரியர்கள் பற்றிய குறிப்பிட்டு நம்ம மரபு தமிழ் கொஞ்சம் படிப்போம். எப்படி கேள்விகள் கேட்கிறாங்க. இது ஒரு இளமை பெயர்கள் அப்படின்னு நம்ம எப்பவுமே வகுப்பு நடத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பாடத்திட்டத்துக்கு நம்ம அந்த பாடத்திட்டத்தை ஒரு 15-20 நிமிடங்கள் நடத்துவோம். மரபு தமிழுக்கான பாடத்திட்டம்னு நடத்திட்டு அதற்கு பிறகு மரபு தமிழிலிருந்து இருக்கக்கூடிய செய்திகள் எதுன்றத மரபு தமிழ்லயே நமக்கு 2-3 மரபு தமிழ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம பாடம் நடக்கும். விலங்குகளின் தொகுப்புனா என்ன? பசுக்கள் ஒன்றாக இருந்தால் அது ஆணிரைன்னு சொல்லணும். யானைகள் கூட்டமாக இருந்தால் அது யானை கூட்டம்னு சொல்லணும். ஆடுகள் ஒன்றாக கூட்டமாக இருந்தால் அது பேர் ஆட்டு மந்தைன்னு. குதிரையை பொதுவா குதிரை பந்தி இப்ப வருவாங்க, நரிக்குழுன்னு. இதே பறவைகள் இருந்தா பெரும்பாலும் கூட்டம் தான். பறவை கூட்டம், காக கூட்டம், நாரை கூட்டம் தான். தாவரங்களா இருந்தாக்கா பூக்கள் அதிகம் இருந்தா பூஞ்சோலை, பூந்தோட்டம். மூங்கில் போன்ற தாவரங்கள் இருந்தா மூங்கில் காடு, நெற்பயிர்கள் இருந்தா வயல், மனிதர்கள் ஒன்று சேர்ந்திருந்தா மக்கள் கூட்டம், படை வீரர்கள் ஒன்றாக இருந்தால் படைன்னு சொல்லும். விறகு சேர்த்து கட்டிருந்தாங்கன்னா விறகு கட்டு, வைக்கோலை சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிற்றூர்ல இருந்து ரொம்ப பேர் வந்திருக்கீங்க, சேலம் பல ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. வைக்கோல் போர். கல்லு குவிஞ்சு கிடந்தா கற்குவியல்னு பேர். நீங்க காய்கறி எல்லாம் வாங்க போகும்போது ஒரு கூறுன்னு தள்ளுவாங்க, கொஞ்சம் அப்படியே செட்டா வச்சிருப்பாங்க. எல்லா கடைகள்லயும் எடை போட்டு தர மாட்டாங்க. சில சிற்றூர் சந்தைகள்ல நிலக்கடலையே ஒரு கூறு மாதிரி, ஒரு கூறு 10 ரூபாங்க, ஒரு கூறு 20 ரூபாங்க. நூல்னாக்கா அடுக்கு, சாவிகள் சேர்ந்திருந்தால் இதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான கேள்விகள்ல நம்ம வந்து எளிதில் நம்ம வந்து விடை எழுத முடியும். பாருங்க, இப்போ மரபுலயே உங்களுக்கு இன்னும் மரபு தமிழ்லயே பாருங்க, இந்த பூஞ்சோலை மக்கள் கூட்டம் படிச்சோம். இது போக வந்து பாருங்க, இளமை பெயர்கள் மரபு தமிழ்லயே கொஞ்சம் வினா விடைகளோட சேர்த்து பார்ப்போம். இப்ப என்னன்னு பார்ப்போம், ரொம்ப எளிமையா இருக்கும் பாருங்க. சிங்கம் என்பதை வந்து நாம பொதுவா சிங்கக்குட்டின்னு சொன்னாலும் தொல்காப்பியர் மரபு அடிப்படையில சிங்க குருளைன்னு சொல்லணும். குருளை என்பது சிங்கம், புலி, கரடி போன்றவற்றுடைய குட்டி. இப்ப நீங்க இந்த சொல்லுக்கு பார்ப்போம், வினை சொல். நரி கீழே வந்துச்சு விடை, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், யானை பிளிரும், ஆந்தை கட்டும். கேள்வியை கவனிங்க, இதான் டிஎன்பிசி கேள்வி. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, பொருந்தாத இணையை கண்டது.
எது இது? அப்ப 3 கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், 1 தப்பா இருக்கு. எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நரி ஊளையிடும், ஆந்தை கத்தும். ஆந்தை கத்து. வெல் ட்ரைடுமா. வேற யாராவது சொல்றீங்களாமா? ஆந்தை கத்துங்க அர்த்தம் கார்த்திகா. வேற யாரும் சொல்றீங்களாமா? ஆந்தை கத்து. ஆந்தையின் ஒலி மரபு. ஆந்தையின் கரெக்டா சொன்னீங்கம்மா, வாழ்த்து. பாருங்க, வினை மரபுப்படி சோறுக்கு பக்கத்துல என்ன வினை சொல் வரணும்? தின்றானா, உண்டானா, குடித்தானா, வென்றானா? சோறுக்கு பக்கத்துல என்ன வரணும்? உண்டான். சரி, தின்றான் சொல்லக்கூடாதுமா. அதுக்கு நம்ம விளக்கம் எழுதிருக்கோம் பாருங்க. தின்று என்பது முறுக்கு போன்ற கடின பண்டங்களுக்கு தான் கடிச்சு தின்ன வேண்டி இருக்கு இல்லையா, அதுக்குதான் தின்றான். பாருங்க, யானைகள் கூட்டம் இருந்தா என்னமா சொல்லணும்? பாருங்க, யானை மந்தை, யானை கூட்டம் படிச்சோம் நம்ம. யானை பாருங்க, இது பாருங்க, காலம் காட்டும் இடைநிலை. இது உங்களால் சொல்ல முடியுதா பாப்போம்? செய்கிறான், இதில் உள்ள இடைநிலை எதுமா? செய்கிறான் என்பதை உள்ள நான் அது உங்களுக்கு நடக்கிறேன். திரு யாராவது சரியா சொல்றீங்க? கிரு, கிருதான் எதிர்காலம். இப்ப என்ன இடைநிலைனா 3 தான் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம். இது என்னன்னு நிகழ்காலம்னாக்கா கிரு, கின்று அதிகமா பயன்பாட்டுல இருக்கிறது இல்லை, இலக்கியத்துல மட்டும் வருது. ஆணி. எதிர்காலம்னா இப்போ இவ்வு சொல்லி பாருங்களேன். குடிப்பான், வருவாள், குடி கூட்டல் இப்பு, வா கூட்டல் இவ்வு. இப்பு இவ்வு இல்லாம எதிர்காலம் சொல்லவே முடியாது. கிரு கின்று இல்லாம நிகழ்காலம் சொல்லவே முடியாது. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க என்ன பண்றீங்க? படிக்கிறேன், கவனிக்கிறேன், எழுதுகிறேன். கிரு வந்துரும் நிகழ்காலமா இருக்கும். இறந்த காலமா இருந்தா இட்டு, இட்டு, இரு, இன். அதான். அப்போ அது நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், விளக்கமா நடத்துவோம். பாருங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் கேட்டிருக்கோம். மக்கள் என்பது எவ்வகை? இது டிஎன்பிஎஸ்சி குழப்பறது. அக்ரிணை, உயர்திணை, பொதுத்திணை. அங்க வகுப்புல போயிட்டு நம்ம என்ன நினைச்சுப்போம்? மக்கள்லாம் ஆண்பால் 2 பால் 2த்தையும் குறிக்குது, அது பொதுத்திணை. தப்பு, கிடையவே கிடையாது. உயர்தி. பெண்பால் வினை. நீங்க ஆன் பண்ணி பேசின உடனே நிறுத்துறீங்க. தமிழ் மொழி கவனிச்சுட்டீங்கன்னா பேசி முடிச்சோன்னு மைக்க நிறுத்துங்க. பெண்பால் வினைமுற்று விகுதி. பெண்பால் இப்போ ஒரு பேச்சுக்கு கண்ணகின்னு வச்சுக்கோங்க. கண்ணகி என்ற வினை சொற்கள் எல்லாம் எப்படிதான் முடியும்? கண்ணகி வந்தாள், கேட்டாள், நீதி கேட்டாள், மதுரையை எரித்தாள். இது எல்லாமே ஆள்ல தான் முடியும். ஆனா பழைய காலங்கள்ல வந்தனள், கேட்டனல் அள்ள முடியும். அதனால இதுக்கான விடை அல். பெண்பால் இல்ல முடிஞ்ச ஆள். பாருங்க, குதிரை வசிக்கும் இடத்தின் மரபு பெயர். முயற்சி பண்ணுங்க. விடை சொல்லிட்டு மைக் நிறுத்துறீங்க. குதிரைக்கு என்ன சொல்லணுமா? குதிரை, குதிரை கொட்டில், குதிரை பட்டி, குதிரை தொழுவம். எப்பவுமே வகுப்பு எப்பவுமே விடைகள் முயற்சி பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடியது, விடைகள் முயற்சி பண்ணுங்க. தவறா இருந்தா பரவாயில்ல. நீங்க தப்பா முயற்சி பண்ணீங்கன்னா தான் சரி பண்ணும் போது உங்க மூளையில போய் பதிவாகும். அமைதியாக இருந்தீங்கன்னா முயற்சி ஆகும். பாருங்க, குதிரை கொட்டில், குதிரைகள் கட்டப்படுகிற இடத்தை கொட்டில்னு சொன்னோம். ஒருத்தவங்க சரியா சொன்னீங்க. இது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இளமை பெயர் மரபில் பிள்ளை என்பது எதற்கு பொருள்? இப்படிதான் டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க. தென்னை, அணில், கீரி இவை அனைத்தும் என்னமா விடை? சொல்லுங்கம்மா. இது எதுக்கு? இவை அனைத்தும் இவை அனைத்தும் என்பதுதான் கரெக்ட். மைக் நிறுத்துங்கம்மா, பேசணும்னே மைக். தென்னம் பிள்ளை, அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, 3த்துக்குமே பிள்ளை வரும். அதனால இவை அனைத்தும் என்பதுதான் அதுக்கு சரியானது. பாருங்க, பூவை பறிக்கிறாங்க இல்லையா, அதான் சொல்றேன். பூ கொய்தால் என்பதில் கொய்தால் என்பது எவ்வகை மரபு? கொய்தல் என்பது என்ன? ஒலி மரபு. ஒலினா சவுண்டு. இளமை பெயரான பூவுக்கு முன்னாடி இருக்கிற அரும்பு மொட்டுன்னு சொல்றோம். வினை மரபு தான் இது கரெக்ட்.
பூவினுடைய வேலை என்ன செஞ்சாங்க? வினை மரபு. இந்த மாதிரி கேள்விகளை போடுவாங்க செல்வம், நம்ம கவனிச்சுக்கணும். வினை மரபு, பூக்களை பறிப்பதுதான் கொய்தல். பாருங்க, இதுல தவறான இணையை தேர்க. ரொம்ப பால் மரபுல ரொம்ப எளிமையான கேள்வி கேட்டிருக்கோம். அவன் ஆண்பால், அவர்கள் பலர்பால், அது பலவின்பால், அவள் பெண்பால். 3 கரெக்டா இருக்கும், 1 தப்பா இருக்கு. அந்த எது தப்பு? ரொம்ப ஈஸி தான், சொல்லுங்க. கீர்த்தனா, கார்த்திகா. கார்த்திகா, உங்க மைக் ஆன்ல இருக்கு, சொல்லுங்கம்மா. அது பலவின் பால் என்பது தப்பு. அது என்பது ஒன்றன் பால், பலவின் பாலா இருந்தா என்னமா வந்திருக்கணும்? அவைன்னு. பாருங்க, மயிலுடைய ஒளிமரபு கேட்டிருக்கோம். மயில் என்ன பண்ணும்? நீங்க இப்ப வீட்டுல சத்தமா இருக்கு, பஸ்ல இருக்கீங்க, இல்ல மைக் ஓபன் விட எழுதி. மயில் அகவும். வெரி குட். மயில் அகவும் என்பது சரியான விடை. அதனாலதான் ஆசிரியர் பாவுக்கு அகவல் பான். பாருங்க, வேழம் என்பது எதனுடைய இளமை பெயர்? வேழம், இளமை பெயர் வேழம் என்பது எதை குறிக்கிறது? வேழம்னா யானை. வேழம்னா யானை, உங்களுக்கு தெரியும், இலக்கிய பெற்றோம். யானைக்கு பக்கத்துல என்ன சொல்லணும்? யானை குட்டியா, யானை கன்றா, யானை குருளையா? நம்ம பேச்சு வழக்கு ஒன்று பயன்படுத்திட்டு இருப்போம், அதான் விடைன்னு நினைச்சக்கூடாது. இவங்க கேட்கறது பேச்சு வழக்குல யானை குட்டி தான் பயன்படுத்தும். எப்பவுமே தவறா விடை சொல்றவங்க சரி பண்ணிக்குவாங்க. அல்ல, யானை கன்று தான் சரியாது. ஆடை என்பதை உருவாக்குறது வினைமரபு. ஆடை கட்டினான், ஆடை செய்தான், ஆடை நெய்தான், ஆடை வணங்கினான். சரி, ஆடை நெய்தான். திராட்சை இதுவா இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? திராட்சை குலையா, திராட்சை கொத்து, ரெண்டுமே ரைட்டா, அல்லது திராட்சை மந்து? என்னமா? வெரி குட். திவ்யா, ரெண்டு ரைட். திராட்சை தொகை மரம். 20 கேள்விகள் வரையில் பார்ப்போம். செய்தான், இது எந்த காலமா? செய்தான் அமைந்திருக்கிற காலம் எது? செய்தான் இறந்த காலம். இறந்த காலம். எதிர்காலமா என்ன இருக்கு? செய்கிறான் இருந்திருக்கும். எதிர்காலமா என்ன இருந்திருக்கும்? செய்தான் இருந்திருக்கும். அவன் நேற்று இந்த செயலை செய்தான். பசு என்பதன் இளமை பெயர். பசுக்கு என்ன சொல்லணும்? பசு குட்டி, பசு பாருங்க, மறுபடியும் ஒளிமரபு. கிளி பேசும், புறா குணுகும், வண்டு முரலும், குரங்கு பிளிரும். கேள்வியை மறுபடியும் படிங்க. மைக் நிறுத்தி வச்சு ஆன் பண்ணுங்க. திவ்யாமா, மைக்கை நிறுத்தி ஆன் பண்ணுங்க. பாருங்க, இதுல எது ஒண்ணுதான் தப்புன்னு அர்த்தம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். பொருந்தாத இணையை கண்டது. இதுல எதுமா தப்பு? இப்ப மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இதுல எது தப்பு? என்பதுதான் தப்பு. புறா எழுப்புகிற ஓசைக்கு இலக்கியத்தை புறா குணுகும் என்ற 2 சொல் சரியானது. இதுல கட்டு எதை குறிக்கும்? விறகு கட்டு, வைக்கோல் கட்டு, ஆட்டுக்கட்டு, கற்கட்டு. எதுவா சரியானது? விறகுக்கு பக்கத்துல கட்டு எதுக்கு சேர்க்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொல்லுங்க. ஈஸியான கேள்வி. இன்னும் ஒரு கேள்விதான், ட்ரை பண்ணுமா? பவித்ரா, நீங்க மைக் ஆன்ல இருக்கான, நீங்க பேசுறது கேட்கல. விறகு கட்டு. கடைசி கேள்வி, பானை என்பதை என்னமா சொல்லணும்? செய்தான், வணைந்தான், கட்டினான், சுட்டான். பானை என்னமா சொல்லணும் வினை மரபுல? யாரும் மைக் ஆன் பண்ணலாமா? நீங்க ஆன் பண்ணி பேசிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 பேரும் நல்லா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. பானை வணைந்தான். வணைந்தான். சரி, அவ்வளவுதான். இதுதான். இந்த என்னன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சில நாம படிக்கிறோம் என்பதை விட எவ்வளவு வினாக்களை நம்ம எழுதி பார்க்கிறோம் என்பதுதான் இதனுடைய செய்தி. ஒண்ணுமே நாம இந்த சிலபஸ் அடிப்படையில நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, டீகோடிங் பண்ணி கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கோம்.
நடத்த 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 உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நம்ம டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க வந்து அதை உங்களால எழுத முடியும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதை நீங்க வந்து உங்களால பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாள் வகுப்பிலேயுமே நாம் அதை செய்வோம். எல்லா நாள் வகுப்பிலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள், நான் ஒரு 2-3 கேள்விகளை மட்டும் காட்டுறோம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறள் அதிகாரங்களை நம்ம திருக்குறளுடைய ஒவ்வொரு அதிகாரங்களை நம்ம படிச்சுட்டே வருவோம். வந்து இளமை பெயர்கள், இந்த கேள்விகள்லாம் எதுல வருதோ அது எல்லாத்தையும், வல்லினம் மிகுமிடங்கள், மிகாயிடங்கள், அதற்கான இலக்கணங்கள் எல்லாமே நம்ம தயார் பண்ணி நம்ம புத்தகத்துல பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாலே நம்ம போட்டோம். எது வந்து வல்லெழுத்து மிகும் பாருங்க. சாறை பாம்பு என்பது சாறைனாலே பாம்பு, மறுபடியும் பாம்புன்னு சொல்றோம். அப்ப அங்க வந்து வல்லெழுத்து மிகும். அதுக்கு எடுத்துக்காட்டுகள் எது? செவ்வாய்க்கிழமை, ஆடி திங்கள் பாருங்க. இக்கு வருது, இத்து வருது, சிறுத்தை புலி இப்பு வருது, வேங்கை புலி இப்பு வருது, தச்சு தொழில் இத்து வருது, சக்கரப்படை இப்பு வருது, முல்லைப்பூ இப்பு வருது. இறைக்குருவனார்னு ஒரு 5 புத்தகங்கள், நம்ம ஒரு 10 புத்தகங்களை இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு மட்டும் நாம வந்து திட்டமிட்டோம். நம்ம வந்து அதுக்காகவே நம்ம 10 புத்தகங்கள் நம்ம ரெஃபர் பண்ணி அதுல இருந்து எடுக்கிறோம். ஏன்னா எந்தெந்த புத்தகங்களை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இப்ப நம்ம சொன்ன ஓமை தொடர்கள் இதான். அந்த போலன்னு வந்தா ஓமை தொடர். நம்ம இந்த ஒரு பகுதியோட அறிமுக வகுப்பை நிறைவு பண்ணிப்போம். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. உவமைனால என்ன? போல. மடை திறந்த வெள்ளம் போலன்னா என்ன அர்த்தம்? மடை திறந்த வெள்ளம் போல பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? தடை இல்லாம பேசுறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா என்ன அர்த்தம்? உள்ளங்கை நெல்லிக்கனின்னா என்ன? தெளிவு, கிளாரிட்டி. அவர் வந்து திருக்குறளை சொன்னார்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல நடக்கும். அவர் கிரிக்கெட் கமெண்ட்ரி சொன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும்னாக்கா கிளாரிட்டியோட தெளிவாக பேசுதலுக்கு பேரு உள்ளங்கை நெல்லிக்கனி. மறைக்காத அச்சில் வார்த்தால் போல. இந்த இரட்டை குழந்தைகள், ட்வின்ஸ் குழந்தைங்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி 2 புத்தகம். இந்த நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா சாலைகளும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லா வீடுகளும் ஒரு அச்சில் வார்த்தது போல. மலர் மிசை தேனி போல. தேனில் வந்துட்டாலே சுறுசுறுப்பாக. நகமும் சதையும் என்ன? பிரிக்க முடியாத நட்பு. இதுக்கு பேரு போல. எல்லாத்துலயும் போல முடியுது பாருங்க. மடை திறந்த வெள்ளம் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அச்சில் வார்த்தார் போல, தேனி போல, நகமும் சதையும் போல. இந்த போல வந்தா ஓமை தொடர்கள். மரபுன்னு என்ன அர்த்தம்? போல வராது, ஒரு சொல் தான், ஆனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. காணல் நீர்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்போது கார்ல தார் ரோட்ல போகும்போது வெயில் நேரத்துல காலையில 10:30 மணிக்கு 11 மணிக்கு ஒளிச்சிதறல் காரணமா லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் சொல்றோம்ல, தண்ணி நிக்கிற மாதிரி தெரியும். நம்ம கிட்ட போயிட்டே இருந்தோம்னா தண்ணி இருக்காது. அதுக்கு பேரு காணல் நீர். காணல் நீர் இருப்பது போல தோன்றும், ஆனால் இருக்காது. அவசர குடுக்கு என்றால் நிதானம் இல்லாமல் செய்பவர். ஆகாய தாமரை. இப்ப அதுக்கு 2 பொருள் வந்துருச்சு. ஆகாய தாமரை என்றால், ஆகாய தாமரை ஒரு காலத்துல ஆகாயத்துல தாமரை பூக்காது, மலராது என்ற பொருள். இன்னைக்கு அது முதலை கண்ணு போலியானவர். பழமொழினா என்ன? நம்ம எக்கச்சக்கமா பழமொழிகள் நாள்தோறும் பயன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது தனிமரம் தோப்பாகாது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள் சொல்லுங்க. இதில் இந்த ஓமை தொடருடைய வினாக்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள் சொல்லுங்க. சென்னைக்கு இதுக்காக வந்தீங்களா? சென்னையில இருந்து போறீங்களா? புரியுற கிடைச்சிருச்சு. அஞ்சல் அன்னைக்கு கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள் சொல்லுங்க. அத்தி பூத்த மாதிரி அப்படின்னு, ஆப்பசைத்த குரங்கு போல. உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள் பாருங்க, விடையோடு இருக்கிறத வச்சு.
இதுலயே விடையோட, ஏன்னா உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, விடைகளோட சேர்த்து. பாருங்க, இதுல பாருங்க, இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. நீங்க அப்படியே முயற்சி பண்ணுங்க. ஒரு 10 வினாக்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். பசுமரத்து ஆணி போல என்றால் என்ன? பசுமரத்து ஆணி போலன்னா 4 விளக்கம் தராங்க. மரம் வளர்த்தல், மனதில் தப்பு, மனத்தில் தான், மனத்தில் ஆழமாக பதிதல், வலிமையான ஆணி. உங்களுக்கு தெரியுது என்னமா பசுமரத்தாணினா என்ன? சின்ன வயதுல நம்ம படித்த செய்திகள் பசுமரத்தாணி போல இருக்கு. இப்பதான் படித்தோம் மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம்னா என்ன? இப்பதான் படித்தோம் தடையின்றி மிகுதியாக வரும். ஆகாய தாமரை என்பது இன்னைக்கு அப்படி ஒரு இதை கொண்டு வந்து குளத்தெல்லாம் போட்டாங்க. ஆனால் ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்றை குறிக்கிறது. இல்பொருள் ஓமைன்னு சொல்றோம் இல்லையா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையும். இது எதை குறிக்கிறது? ஓவியக்கலை, கட்டிடக்கலை, உடல் நலம், சுவர்களை பாதுகாத்தல். யாராவது முயற்சி பண்ணுங்க. தவறா இருந்தா பரவாயில்ல. சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியுன்ற இதை நம்ம எப்ப பயன்படுத்துறோம்? வீட்டுல எதுக்காக பயன்படுத்துறோம்? உடல் நலம். யாராவது அப்பா அம்மா உடம்பை பார்த்துக்காம சுத்திட்டே இருந்தா சாப்பிட்டு போங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, மருந்தை குடிங்க, சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லு. இலைமறை காய் போல. இலைமறை காய் போல என்பதுக்கு கீழே நம்ம விளக்கமா கொடுத்திருக்கோம். நீங்களே முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். செழுமை, மறைபொருள், வெளிப்படாத ஆற்றல், காய்களை பறித்தல், இயற்கை காட்சி. என்னமா விடை? சொல்லுங்க. யாருக்கும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க. பவித்ரா. பவித்ராவுடைய குரல் சில நேரம் கேட்கணும். பாத்தீங்கன்னா அது மறைபொருள், வெளிப்படாத ஆற்றல் தான். சூப்பர் சிங்கர் அங்கெல்லாம் பார்க்கணும். சிலர் வந்து கிராமத்துல சிற்றூர்ல இருப்பாங்க. இலைமறை காயாக அவங்க ஆற்றல் இருக்கும். ஆனா ஒரே ஒரு காணொலி எடுத்து போட்டாருன்னா உலகம் முழுக்க புகழ் பெற்றிருக்காரு. அது மாதிரி இலைமறை. அடுத்து பாருங்க, காணல் நீர். இப்பதான் படிச்சோம். பாலைவன நீர் இருப்பது போல தோன்றும், ஆனால் இருக்காது. குளிர்ச்சியான நீர், நாகம் தீர்த்தம். முயற்சி பண்ணுங்க. காணல் நீர் தோன்றும், ஆனால் இருக்காது. அதான் பார்ப்பான். அவன் பேச்சுதான் காணல் நீர் பார்ப்பான் அப்படின்னா. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த பழமொழி எதனை உணர்த்துகிறது? கல்வியின் எல்லை, மண்ணின் பெருமை, கையளவு அறிவு, உலக அறிவு. கல்வியின் உலக அறிவு பொருத்தமானதுதான். ஆனா பொதுவா கல்வியின் எல்லை வந்து கல்வியின் எல்லை மிகப்பெரியது. கிணற்று தவளை போல அப்படின்னு பயன்படுத்துறோம் இல்லையா? நீச்சல் தெரிந்தவர், வெளி உலகம் தெரியாதவர், தவளை வளர்ப்பவர், ஆழமான அறிவுடையவர். எதுக்கு ஒருத்தர் அவரு கிணத்து தவளை மாதிரி அப்படின்னு சொல்லுங்கம்மா. என்னமா விட? எதுக்கு? வெளி உலகம் தெரியாது. வெளி உலகம் தெரியும் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து அந்த உள்ளூருக்குள்ளேயே இருப்பாரு. அது ஒரு பள்ளிக்கூடத்தை மட்டும் தெரியும், ஒரு கல்லூரியை மட்டும் தெரியும். வெளி உலகம் தெரியாது. 9வது கேள்வி, எடுத்தார் கைப்புள்ளி. எடுத்தார் கைப்புள்ளிலாம் தெரியும். இந்த குட்டி குழந்தைகளை யாரு தூக்கினாலும் சில குழந்தைகள் எல்லாத்தையும் பாதி போயிடும். என்னது? மற்றவர் சொல்படி. அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்காது. ஒருத்தர் கூட நின்னா அந்த கருத்து சரின்னு, இன்னொருத்தர் கூட போய் நின்று அந்த குழந்தை சரி. இன்றைய வகுப்பினுடைய கடைசி வினா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். விவசாயம் செய்தல், காற்று வரும் திசை அறிதல், காலத்தை பயன்படுத்துதல், தானியம் தூற்றுதல். காலத்தை பயன்படுத்துதல். காலத்தை பயன்படுத்துதல், காலத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்துதல். திவ்யமா, மகிழ்ச்சி. நாம் இன்றைய வகுப்பினுடைய நிறைவுக்கு வருவோம். இது அறிமுக வகுப்பு. அதனால நம்ம எப்படி நடத்துவோம் அப்படின்னா, என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் முன்னாடி வந்து ஐஏஎஸ் தமிழ் ஆப்ஷன்ல அதிக மாணவர்களை வெற்றியடைய செஞ்சிருக்கேன். நீங்க யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு. இப்போ நம்ம ஒரு நான் முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் கணக்கு 2மே எடுத்துக்கிட்டேன்.
சிலர் வந்து விடை போட்டிருந்தீங்க, வாழ்த்துக்கள்மா. ஸ்மைலி சிம்பு, உடல் நலம், மறை பொருள், வணைந்தான். ஆமா, எக்கச்சக்கமா விடைகள் போட்டிருக்கீங்க. அந்த இடத்துல கவனிக்காம சிம்பு வந்து எல்லாத்துக்குமே விடைகள் சரியா போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து நாம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான தமிழுக்கான இது நம்ம பார்த்துட்டோம். முதல்ல வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 இலக்கணம் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற பாடத்திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, எழுத்து, சொல் இது 2 மட்டும்தான் நமக்கு வந்து அதிக விடை பகுதிகளா இருக்கு. நாம ரொம்ப கவனமாக படிச்சோம்னா 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற பாடத்திட்டம் உங்களுக்கு தெரியும், செப்டம்பர்ல குரூப் 2 நடக்க போகுது, டிசம்பர்ல குரூப் 4 நடக்கும். நீங்க ஒரு முறை பணம் செலுத்துனீங்கன்னா போதும், மீண்டும் மீண்டும் வகுப்பை கவனிக்கும். இப்ப காலைல 7ல இருந்து 8:30க்குள்ள நடத்துறோம் இல்லையா, 1 மாதத்துக்குள்ள நடத்திருக்கு. பெரும்பாலும் நாளைக்கு வகுப்பு இருக்காது, 4 அன்னையில உங்களுக்கு அறிவிப்பு தருவாங்க. இப்ப கட்டணம் மிக குறைவாக, அதுல புத்தகமும் இலவசமாக. அதனால 20-25 நாளைக்கு கூட வகுப்பு முடிஞ்சிடும். 1 மாதத்துக்குள்ள அடுத்தது புதிய அணி சேருவாங்க, அவங்க கூட நீங்க மறுபடியும். இப்ப நான் நடத்துற இந்த வீடியோ யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு ஆப் வழியா இதை வந்து பப்ளிக்ல போடுவாங்க எல்லாருக்கும். வகுப்பினுடைய வீடியோக்கள் ஒரு ஆப் நம்ம கிட்ட இருக்கு, வளம் ஐஏஎஸ் அகாடமின்னு. அந்த ஆப் வழியா என்னுடைய வீடியோ நீங்க எத்தனை நாள் வேணாலும் பார்க்கலாம். சில பயிற்சி மையங்கள்ல 2 நாள் 3 நாள்ல எடுத்துருவாங்க, நம்ம அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். அதை நீங்க பயன்படுத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த வினாக்களையும் நம்ம ஆப்ல ஏத்திடுவோம். இந்த மாதிரி நீங்க பல்லாயிரக்கணக்கான வினாக்களுக்கு விடைகளை எழுதி 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 பழகிங்க. நம்முடைய நோக்கம் உங்ககிட்ட கட்டணம் வாங்குவது மட்டுமல்ல, கட்டணம் குறைந்த கட்டணம் என்பது மட்டுமல்ல, நீங்கள் எங்ககிட்ட இருந்து வெற்றி அடைஞ்சீங்களான்றதுதான். நீங்க அடுத்த வகுப்புக்கு ஆன்லைன்ல வரும்போது ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு பதிவு எண் தந்துருவோம், எந்த பேட்ச்ன்னு போட்டு நீங்க அந்த எண் போட்டு உள்ள வந்துகிட்டே இருக்கு. இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இந்த வகுப்பு 7ல இருந்து 8 வரைக்கும் நடக்கும், தமிழ் மட்டுமே நடக்கும். ஜிஎஸ் நடத்துற வகுப்பு இருக்கு, அது மாலையில இருக்கு, தமிழ் மட்டுமே நடக்கும். அங்கேயும் நான் தமிழ் நடத்துறேன். ஒருவேளை காலை நேரம் உங்களுக்கு யாருக்காவது ஒத்து வரணும்னா மாலையில தமிழ்ல பதிவு பண்ணிட்டு ஒரு நாள் காலையில ஒரு நாள் மாலையில கூட கவனிக்கலாம். வெவ்வேறு பாடத்திட்டங்களா போகும், இருந்தாலும் நம்ம மேட்ச். அதனால உங்களுக்கு ஏதாவது வகுப்பு குறித்தோ வேறு செய்திகள் இருந்தா, ஐயங்கள் இருந்தா கேட்கலாம். நம்முடைய மிகப்பெரிய வலிமை வந்து வினாக்களை தேவையான அளவுக்கு உருவாக்கி, ஏன்னா இந்த கொள்குறி வகை வினாக்கள் எம்சிக்யூனுடைய செய்தி என்னன்னா, எவ்வளவு வினாக்கள் நாம எழுதி பழகிறோமோ. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு 4 விதமான வினாக்கள் முறை வச்சு, ஒண்ணு நேரடி வினா, இன்னொன்னு பொருத்துக வினா, இன்னொன்னு வந்து பொருந்தாததை கண்டுபிடிக்கிறது. 3 சரியா இருக்கும், இதா இருக்கும். இது அடுத்தது வந்து நமக்கு வந்து காரணம் கூற்று. இந்த 4 தான் அடிப்படையில மிக அடிப்படை. அதனால எல்லாத்துக்கும் வினாக்கள் அனுப்போம். கட்டணம் மிக குறைவாக தான் இருக்கும். அது அவங்க நிர்வாக பிரிவுல இருந்து உங்ககிட்ட பேசுவாங்க. கேட்டிருந்தது வந்து கார்த்திகா இப்ப பேசுவாங்க. ஒரு 10 மணிக்கு பேசுவாங்க, மிக குறைவா. நல்லது. பாப்பா போயிட்டாங்க. ஃபீஸ் சம்பந்தமா நான் உங்களுக்கு சொல்ல சொன்னோமா? அடுத்துமா முல்லை நம்பர் இருந்தா கூண்டு, முல்லை இருந்த கூண்டு, முல்லை இருக்குல்ல உங்ககிட்ட, சொல்லுமா. அடுத்து சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்காமா? 7ல இருந்து 8. தேங்க்யூ சார். ரைட், ஓகே. திவ்யா சிவி அவங்க ரன்னிங்ல இருந்தாங்க, பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. சுரேஷ், நல்லதா இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். நாளைக்கு அல்லது 4 அன்னையில இருந்து உங்களுக்கு வகுப்பு இருக்கும். மறுபடியும் இது வந்து உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாம் அனுப்புவாங்க. எடுத்தாங்களா? நல்லது. ஒரு நிமிடம் லைன்ல இருங்க, நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அவங்க நிர்வாக பிரிவுல இருந்து இங்கதான் இருக்கிறாங்க. ஒரே நிமிடம். வேற ஃபீஸ் டவுட் கேட்டிருந்தீங்க, சொல்லுங்க. அதனால இலக்கணங்கள் வந்து இலக்கணம் மிக 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 எளிமையானது. இப்ப நம்ம இன்னைக்கு பெயரெச்சம், வினையெச்சம், தொழிற்பெயர், வினையாளனின் பெயர், வினைமுற்று 5 படிச்சோம் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு 200 வினாக்களுக்கு நம்ம பயிற்சி மையத்துல விடை எழுதி ஸ்கேன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம். அது எடுத்த உடனே தரமாட்டோம், நீங்க முயற்சி பண்ணணும். ஓடு, ஓடுதல் அப்படி நம்ம எழுதணும் இல்லையா? ஓடிய பெயரெச்சம், ஓடு என்பது வினையெச்சம், ஓடுதல் என்பது தொழிற்பெயர், ஓடியவன் என்பது வினையாளனின் பெயர், ஓடினார்கள் என்பது வினைமுற்று. அப்படின்னு இந்த 5ஐயும் 200 வினை சொற்களுக்கு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, அண்மையில நம்ம மாணவர்களுக்கு வீட்டு பாடம் மாதிரி கொடுத்த போது திருக்குறள்ல வர்ற வினை சொற்களை மட்டும் எடுத்து கூட ஒருத்தர் எழுதினார். திருக்குறள்ல வர்ற வினை சொற்கள்னு எடுத்து 200 எழுதி. அப்ப நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு டேபிள் காலத்தை போட்டு வச்சுக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும்.
எழுதி 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 பார்த்தீங்கன்னா என்ன நன்மைன்னா அந்த 3ல இருந்து 4 மதிப்பெண் கிடைக்கும் என்பது மட்டும் நன்மை கிடையாது. அந்த விடையை நீங்க சில வினாடிகள்ல கண்டுபிடிச்சு. ஏன்னா இப்ப 200 கேள்விகளை 3 மணி நேரத்துல எழுதுறீங்க. அப்போ ஒரு கேள்விக்கு 180 நிமிடம் தான் இருக்கு, 200 வினாக்கள். கணக்கு 25 இருக்கிறது. அப்ப இந்த தமிழ் விடைகளை விரைவா கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னாக்கா இதுல மீதி ஆகக்கூடிய சேமிக்கக்கூடிய நேரத்தை கணக்குக்கு நம்ம பயன்படுத்த முடியும். தமிழை படிக்கிறோம் என்பது மட்டும் கிடையாது, 100க்கு 100 எடுக்க போகிறோம் என்பது மட்டுமல்ல, அதை மிக விரைவா அந்த 100 வினாக்களை 1 மணி நேரத்துக்குள்ள நம்மளால படிச்சு சரியா எழுத முடியும்னாக்கா நமக்கு கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் மீர்ந்திருக்கும். அது கணக்கையும் மற்ற பொருளாதாரம், வணிகம், அரசியல் அமைப்பு கேள்விகளை படிக்கிறதுக்கும் அல்லது பேராகிராஃப் காம்ப்ரஹென்ஷன் படிக்கிறதுக்கும் நமக்கு நேரம் பயன். அதனால நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இங்க வரேன்னு சொன்னாங்க இல்ல, அவங்க போன்ல பேசணும்னு சொல்லுங்க. அப்ப பேசணும். வேற யாருக்காவது ஏதாவது ஐயங்கள் இருக்காம ஏதாவது கேட்கலாம். நீங்க ஏதாவது ஒரு தமிழுக்கு தமிழுக்கு 5000 உங்களுக்கு அந்த நூல் ஒண்ணு சேர்ந்து வந்துடும். ஆப் வழியா நீங்க டெஸ்ட் எழுதிட்டே இருக்கலாம். 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வைப்போம். தொடர்ந்து நீங்க எழுதலாம். இப்போ குரூப் 4 டிசம்பர்ல நடக்குதுன்னா அது வரைக்குமே நீங்க எழுதலாம், வகுப்பை கவனிக்கலாம், ஆப் வழியா டெஸ்ட் எழுதலாம். ஒருவேளை குரூப் 4 எக்ஸாம ஏதோ ஒரு காரணத்தால அரசாங்கம் ஜனவரிலயோ பிப்ரவரிலயோ நடத்துறாங்கனாலும் அது வரைக்கும் இதே கட்டணம் தான். நல்லதுமா, மகிழ்ச்சி. வேற ஏதாவது டவுட் இருக்காமா? ஜிஎஸ் நடந்துகிட்டு இருக்கு, அது முழுசா 12,000 நம்ம. ஆப் நேம் வளம், VELAM, வளம் இருக்க. உங்களுக்கு இது பண்ணலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு வளம் IAS அகாடமி இருக்கு, நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு, வளம் IAS அகாடமி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, எல்லாமே நீங்க பாருங்க. நல்லமா, வேற எதுவும் ஐயம் இல்லையுமா? பெரும்பாலும் நாளைக்கு அல்லது 4 அன்னைக்கு நம்ம வகுப்பு தொடங்குவோம். உங்களுக்கு அதை குறித்த அறிவிப்பு வரும், அட்மின் கூட பேசுவாங்க. நிறைவு பண்ணிக்கலாமாமா? வேற ஒரு சந்தேகம் இருந்தா நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட கேட்கலாம். கேள்வினா வகுப்பு தொடர்பான கேள்வின்னு கிடையாது. இதுல இலக்கணம், இப்ப இருபெயரட்டு, பண்பு தொகை, ஒற்றொழி, பொதுச்சொல், மிகுதியான இலக்கண குறிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. அது நீங்க ஏதாவது கேட்கணும் கேட்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்காம நிறைவு பண்ணிக்கலாம். பெரும்பாலும் புதன்கிழமையில இருந்து வகுப்பு தொடங்கிடுமாம் இல்லை? புதன்கிழமை காலையில இருந்து வகுப்பு தொடங்கும். உங்களுக்கு அந்த செய்திகளை தெரிவிப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம அதிக மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒண்ணு இதே மாதிரி 2-3 அறிமுக வகுப்பு கூட இருக்கும், 1-2 இருக்கும். அதை நீங்க அட்டன் பண்ணுங்க. பெரும்பாலும் ஒரு 1ஆம் தேதியை ஒட்டி நாம் இந்த வகுப்பில் தொடங்குவோம். அது எப்பன்றது உங்களுக்கு மெதுவாக புரியுது. நன்றிமா. நன்றி சார். நன்றிமா, நன்றிமா, வாழ்த்துக்கள். சில நல்ல விடை சொன்னீங்க, சில பேர் சூழ்நிலை இருந்திருக்கும். நன்றிமா, மகிழ்ச்சிடா, வாழ்த்துக்கள்டா. திவ்யா, பவித்ராலாம் விடை சொன்னீங்க, 2-3 பேர் விடை சொன்னீங்க. சிம்பு விடை எழுதியிருந்தாரு சாட் வழியா. மத்தவங்க நீங்க விடை எழுதி பார்த்திருப்பீங்க. வாழ்த்துக்கள். விரைவில் நம்ம வகுப்புல சந்திப்போம். நன்றி.